நண்பனை கொல்ல திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை சுற்றி வளைத்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் பதப்பதற்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லூர்து. ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் அதிகாலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க வேண்டியிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இரு மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்தை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு 8 இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். மேலும் அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆட்டோ ஓட்டுநரை பின்தொடர்ந்து வந்த 2 நபர்கள் அரிவாளால் அவர் தலையில் வெட்டும் பதைப்பதைக்கும் காட்சி கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோயில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது பிணையில் வந்துள்ளனர். இதை அறிந்த ருத்ரேஷின் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம், லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக்கொள்ள வேண்டுமென நோட்டமிட்டு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து தனது கூட்டாளிகளுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர்.